Hello everyone, welcome to Science with Max Learning Fun. இன்னைக்கு நாம class 10 physics electricity பார்க்க போறோம். அதுவும் என்ன magnetic effects of electric current அந்த லெசன் பத்தி பார்க்க போறோம். So yes, magnetic effects electricity பாஸ் பண்ண magnetic இது magnet மாதிரி அந்த wire behave ஆகுமா அத பத்தி தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். So yes, obviously அது ஆகும். எப்படி சொல்றது, இந்த ஒயர்ல கரண்ட் போனால் மேக்னெட்டிக் எஃபெக்ட் வரும். அதே மாதிரி மேக்னெட் மூவ் ஆனாலும் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது எப்படின்றது தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த லெசனில் மெயின்லி நம்ம வந்து கரண்ட்டால் எப்படி இது மேக்னெட்டிக் ஃபீல்டு வருதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஓல்டு சிலபஸ்லாம் மேக்னெட்னால கரண்ட் வருகிறத வந்து எராடிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ தட் நம்ம அதோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ என்சிஆர்டியில் ஃபஸ்ட்டு தே ஸ்டார்ட் வித் ஆர்ஸ்டெட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஆர்ஸ்டெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எலக்ட்ரிக் கரண்ட்டால் 3 எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், அது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். எலக்ட்ரிசிட்டி, அதே மாதிரி ஹீட்டிங் எஃபெக்ட், ஹீட்டிங்னாலே உங்களுக்கு சில்னஸும் வந்துடும், கூலிங்கும் வந்துடும். அப்புறம் அண்ட் தென் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ். இந்த 3 எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் நம்ம லாஸ்ட் லெசன் எலக்ட்ரிசிட்டிலேயே நம்ம ஹீட்டிங் பற்றியும் பார்த்துட்டோம், எலக்ட்ரிக் எஃபெக்ட்ஸ் பற்றியும் பார்த்துட்டோம். ஸோ இந்த லெசனில் நம்ம மெயின்லி இது ஹோல் தியரியாக இருக்க போது. ஸோ நம்ம இதில் வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் பற்றி மட்டும் பார்ப்போம். அதில் ஆர்ஸ்டெட் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓட இம்பார்ட்டன்ஸை கண்டுபிடிச்சவர். அவரால் தான் மேக்னெட்டிக் எஃபெக்டே நம்ம வந்து நிறைய இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறோம். இந்த மேக்லவ் ட்ரெயின் அது எப்படி மேக்னெட்னால் தானே ஓடுது, மேக்னெட்னாலே ஓடுது. அது ரொம்ப இன்டெப்த்து போனால் அது என்னது மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டோட எஃபெக்டால் தான் அது ஓடுது. அதோட இது ஸ்டார்ட் பண்ணி விட்டது ஆர்ஸ்டெட். அவர் எப்படி இதை கண்டுபிடிச்சாரு? அவர் ஒரு நாள் வந்து ஒரு இடத்துல சும்மா உக்காண்டிருக்கும் பொழுது அவர் வந்து இருந்த எல்லாம் சுற்றி இருக்கிறத அப்சர்வ் பண்ணும்போது காம்பஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுறத பார்த்தாரு. இது வந்து இவர் ரொம்ப அதிசயமாக அது ஆச்சரியத்தோடு பார்த்து ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த காம்பஸை காட்டுறாரு. பாருங்க, அது தானா டிஃப்ளெக்ட் ஆகுது. யூஸ்வலாக ஒரு காம்பஸ் எடுத்துக்கலாம். காம்பஸ் வந்து என்ன பண்ணும், நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, இந்த டைரக்ஷனில் நார்த்து சவுத்து காட்டும். இதான் டைரக்ஷன்ஸ்னால் காம்பஸ் இந்த டைரக்ஷனை தான் காட்டும். ஆனால் அவர் இப்போ அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்த காம்பஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருந்தது. அது ஸ்டேபிளாக இல்லாமல் அது நகர்ந்துனே இருந்தது. அதை ஊர் மக்களுக்கெலாம் காட்டும் போது அவங்கெல்லாம் பார்த்துட்டு அதை வந்து என்ன இதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கா, எதனால இப்படி நடக்குது, ஒன்றுமே ப்ரூஃப் தெரியாமல் எதுக்கே அவங்களை கூப்பிட்டான்ட்டு அதை அவமதிச்சுடுவாங்க. சில நாள் பிறகு அவர் என்ன பண்ணாருன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்த்தா அவர் உள்ளே வந்து பார்த்தா அந்த காம்பஸ் ஒரு ஒயர் பக்கத்தில் இருந்திருக்கு. ஸோ அந்த ஒயர் கிட்ட வச்ச காம்பஸ்க்கு என்ன ஆச்சு அதுதான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ அவரோட செட்டப். ஸோ இதுதான் பேட்டரி எப்படி காட்டணும்ன்ட்டு நம்ம லாஸ்ட் லெசனில் படித்தோம். கீ, அப்புறம் பேப்பரு, இதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். இப்படி வச்சு பார்க்கும்போது இல்லை இப்போதைக்கு ஸ்டாண்டர்டாக புரியணும்னா கரண்ட் வந்து சவுத்துலேருந்து நார்த்து போகுது. கரண்ட் வந்து சவுத்துலேருந்து நார்த்து போகுது அப் சைடுனா நான் ஒரு காம்பஸ் இங்கே வச்சு பார்த்தா இப்போ இது சவுத்து டு நார்த், வெஸ்ட் பக்கம் டிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருந்தது. நார்த் சவுத்துன்னு காட்டுறத விட்டுட்டு அது வெஸ்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும்.
எப்போ பேட்டரியோட பொலாரிட்டி எப்படி இருக்கும் போது இப்படி இருக்கும் போது சரி பொலாரிட்டி மாத்திப்போ. அப்போ வந்து கரண்டோட டைரக்ஷனை மாத்தினாரு. இப்போ எங்க நார்த் டு சவுத் இந்த டைரக்ஷன்ல கரண்ட் போகும்போது காம்பஸோட டிஃப்ளெக்ஷன் வந்து ஈஸ்டை நோக்கி போக ஆரம்பிச்சுது. ஸோ ஈஸ்ட் பக்கமா டிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. நார்த் சவுத்தை காட்டாம அது ஈஸ்ட நார்த்துன்னு காட்ட ஆரம்பிச்சுது. ஸோ இப்போதான் அவர் புரிஞ்சுக்கினாரு. அப்போ கரண்ட் ஒரு ஒயர்ல ப்ரொடியூஸ் கொடுத்தா அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதை கண்டுபிடிச்ச ஒரு ஆர்ஸ்டட். இவரை மரியாதை பண்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஓட எஸ்ஐ யூனிட்டா நாம இப்போ ஆர்ஸ்டட் யூஸ் பண்றோம். ஆர்ஸ்டட் தான் எஸ்ஐ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதை அவரை மரியாதைப்படுத்துற விதமா நாம கொண்டு வந்த ஒரு யூனிட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு அவர் எலக்ட்ரிசிட்டி கேரி பண்ற ஒயர்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும்ன்றத இவர் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாரு. இவர் மூலியமா இந்த லெசன் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஒயரில் எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஒயர். அதே ஒயரை சர்க்கிள் ஷேப்பில் வச்சா, சர்க்குலர் காயில் இதில் வச்சா ஒரே ஒரு இதுனா எப்படி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இதுவே நம்ம அந்த ஒயரையே வந்து ஸ்ப்ரிங் ஷேப்பில் டைட்டாக விராப் பண்ணி அதுக்கு சொலனாய்டுன்னு ஒரு பேர் வச்சு அதில் எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுது, ஃபீல்ட் லைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றத பற்றி படிக்கிறது தான் இந்த லெசன். கடைசியில் வந்து ஏசி சர்க்கியூட்ஸ் பற்றி கொஞ்சோண்டு படிப்போம். ஸோ இந்த மாடியூலில் நம்ம எப்படியோ அந்த ஷேப்பு பற்றி படிப்போம், மேக்னெட்டிக் ஃபீல்டுலாம் என்னன்னு பார்ப்போம். மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன? The place where magnetic field can be experienced, force can be experienced. இப்போ நம்ம பார்த்த காம்பஸ் அது ஒரு ஸ்மால் பார் மேக்னெட். காம்பஸ் ஒரு ஸ்மால் பார் மேக்னெட். அதை நீங்க எங்க வச்சாலும் அது நார்த் சவுத் டைரக்ஷனை தான் அது காட்டும். ஸோ இப்படி பார்த்தோம்னா நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட்னா அந்த பார் மேக்னெட் வந்து நார்த் சவுத் டைரக்ஷனை தான் காட்டும். ஏன்னா அர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து சவுத்துல இருந்து நார்த்து போயிட்டு இருக்கோம். அது கூட அலைனாக இதுவும் நார்த் டு சவுத்து காட்டும். சரி, இப்படிப்பட்ட பார் மேக்னெட் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அதையும் பார்ப்போம். ஸோ மேக்னெட்ஸ் நாம எடுத்துக்கிட்டா அது 2 டைப்ஸ். நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல். நேச்சுரல்ல பார் மேக்னெட், horseshoe magnet, வேற என்ன இருக்கு பார், ஸ்பெரிக்கல் மேக்னெட். ஆர்டிஃபிஷியல் எடுத்துக்கலாம். கரண்ட் கேரிங் ஒயர், கரண்ட் இருக்கணும். கரண்ட் கேரிங் ஒயர், லூப், solenoid, toroid. இதை பத்தி அப்புறம் ஹையர் கிளாஸஸ்ல பாப்பீங்க. ஸோ இதுதான் டைப்ஸ். இதுல மேக்னெட்ஸோட ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி, நேச்சுரல் ப்ராப்பர்ட்டி ஃபார் பார் மேக்னெட் என்னன்னா, இதுதான் ஒரு பார் மேக்னெட்னா நார்த் சவுத் இப்படி இருக்குன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்சியல். நார்த்தும் சவுத்தும் கிராஸ் பண்ணி போற லைன் பேர் ஆக்சியல் லைன். இப்போ நீங்க அதோட ஆக்சியல் லைன்ல கட் பண்ணா பார் மேக்னெட் வந்து 2 மேக்னெட்டா பிரியும். ஆனா
அந்த பொலாரிட்டி சேமாக இருக்கும். கட் பண்ணது நார்த்துக்கு நார்த் இருக்கும், சவுத்துக்கு கீழே சவுத் இருக்கும். இப்போ இதுவே நம்ம ஈக்குவேட்டோரியல் அதை ரெண்டு நார்த்தை தனியாக சவுத்தை தனியாக கட் பண்ணால் அதுக்கு பேர் ஈக்குவேட்டோரியல். ஈக்குவேட்டோரியல் லைனில் நம்ம கட் பண்ணால் இப்போ இது நார்த்தா இது சவுத்தா, கட் பண்ண இடத்துல நார்த்துக்கு ஆப்போசிட் இது சவுத், சவுத்துக்கு நார்த், அந்த மாதிரி அது ரெண்டு பார் மேக்னெட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னா இதில் இருந்த பவரை நம்ம எம்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணால் இதுக்கும் இதுக்கும் பவர் வந்து M/2 கம்மியாகிடும். ஸோ பார் மேக்னெட்டோட பவர் என்ன ஆகுது, பாதியாக குறைஞ்சிடும். எவ்வளோ பார்ட்டாக கட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது மல்டிப்ளைடாக அது குறையும். சரியா? இது பார் மேக்னெட். இப்போது இந்த பார் மேக்னெட்னால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் ஸ்கேலாரா வெக்டாரா நீங்கள் ஒரு முறை யோசிச்சு பாருங்க. இப்போ வரைக்கும் சொன்ன டீடைல்ஸ் வச்சு இது ஸ்கேலாரா வெக்டார் குவான்டிட்டியான்னு யோசிச்சு பாருங்க. Produced by bar magnet. So ஒரு மேக்னெட் எடுத்தா ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிறோம். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக புக்கில் இருக்கும். ஓல்டு புக்கில் 13.2ன்ற ஒரு டயக்ராமில் அது இருந்தது. ஸோ ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கோங்க. ஸ்கூலில் பண்ணி காட்டுவாங்க. கார்ட்போர்டில் ஒயிட் பேப்பர் ஒட்டி அந்த பேப்பரை இந்த பார் மேக்னெட் மேலே வச்சுடுவேன். அயன் ஃபில்லிங்ஸ் வந்து ஸ்கூல் லேப்லேயும் எங்கேயாவது கிடைச்சா எடுத்துட்டு அந்த கார்ட்போர்ட் பேப்பர் மேலே அதை ஜஸ்ட்டு என்ன பண்ணுவேன், ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவேன். அது ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் அது வந்து அன்ஈவனாக தான் இருக்கும். பட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அந்த கார்ட்போர்ட் பேப்பரை டேப் பண்ணுவேன். டேப் பண்ணால் என்ன ஆகும்னா அவங்க புக்கில் அது அழகாக காட்டியிருப்பாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து கண்டினியூஸா இருக்கும். ஸோ இப்போ பார் மேக்னெட்டை நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணா இப்படிதான் அந்த டைரக்ஷன்ஸ் இருக்கும். அது இந்த ஆரோ மார்க்லாம் இருக்காது, அந்த பேட்டர்ன்ல இருக்கும். இதுலேருந்து நம்மளால சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும். இன்னும் நம்ம இதுதான் போல், நம்மளுக்கு தெரியும்ல போல்ஸ், இந்த இடத்துல வந்து கேதர் ஆகும் எல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன். பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ஏரியாவை எடுத்துக்கோங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை பாருங்க. அதே பிளேன் ஆஃப் ஏரியா இங்கே வைக்கிறோம். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் 4 லைன் தான் இருக்கு. நான் இந்த லைன் இந்த பிளேனை பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 9 லைன்ஸ் இருக்கு. 9 பெருசா 4 பெருசா? 9 தான் பெருசு. இதனால என்ன சொல்றாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் கிரவுடட் நியர் போல்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து போல்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் crowded near poles. இப்போ இதே பார் மேக்னெட்டை முடிஞ்ச அதே அயன் ஃபில்லிங்ஸ்ல அப்படியே போட்டுருங்க. போட்ட பார் மேக்னெட்டை எடுத்து பாருங்க. இந்த இடத்துல பார் அந்த அயன் ஃபில்லிங்ஸ் வந்து அப்படியே அதிகமாக இருக்கும், நிறைய. ஆனால் போக போக பார்த்தா இந்த இடத்துல இருந்தால் இருக்கும். அப்போ இதுல என்னால் இன்ஃபர் பண்ண முடியுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஹையர் in poles. போல்ஸ்ல அது அதிகமா இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இங்க பாருங்க, எங்க கேப் இருக்கா? அது கண்டினியூஸா இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் கண்டினியூஸ். அடுத்தது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் பாருங்க, நார்த்ல ஆரம்பிச்சு சவுத்ல போகுது, நார்த்ல ஆரம்பிச்சு சவுத்ல போய் முடியுது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர்
north to south outside the bar magnet. bar magnet வெளிய வந்து அது நார்த்ல இருந்து சவுத் டைரக்ஷன் போகும். அதுவே இன்னும் நாம டெப்தா போனோம்னா இப்போ இந்த பார் மேக்னெட்டுக்குள்ளன்னு பார்த்தா இது இங்க வருதுல, இது கண்டினியூஸா வந்து இங்க சேரும். ஸோ இன்னொன்று என்ன சொல்லலாம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் straight inside the bar magnet. அது வெளிய எப்படி இருக்கு? they are closed curves. outside வந்து என்னது ஷேப்? outside வந்து closed curves. அது curve. circle னு சொல்றது அது curve. உள்ள வந்து straight lines, வெளிய curve. அப்புறம் they are crowded near poles. அடுத்தது they are, so the magnetic field is maximum in poles. Magnetic field lines are continuous. அதுக்கும் மார்க் போடுவாங்க. Magnetic field north to south directed outside the magnet, but inside the magnet it is south to north directed. எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணானா ஒரு காம்பஸ் எடுத்துக்கோங்க. அதை அந்த இது நீங்க அயன் ஃபில்லிங்ஸ் இருக்குல்ல அதில் வச்சு மூவ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சவுத் நார்த் போலோட டைரக்ஷன் நோட் பண்ணுங்க. அது இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஸோ புக்கில் கொடுத்துருக்கிற சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் அ குவான்டிட்டி தட் ஹாஸ் போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூடு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது? மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் எது ஃபீல்டு வந்து வெக்டார் குவான்டிட்டி. 9th படிச்சிருப்பீங்க. வெக்டார் குவான்டிட்டினா என்னது? குவான்டிட்டி விச் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். பாருங்கள், அந்த போல்ஸுக்கு அந்தந்த இடத்துல ஒரு மேக்னிடியூடு இருக்குது. இந்த இடத்துல இவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது, அந்த இடத்துல அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது. அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு குவான்டிட்டி இருக்குது, அதுக்கு டைரக்ஷனும் இருக்குது. பாருங்கள், வெளியே வந்து நார்த் டு சவுத் டைரக்டடு, உள்ள மேக்னெட்டிக் இது அந்த பார் மேக்னெட்டுக்குள்ளே சவுத் டு நார்த் போகுது. அப்படின்னா அதுக்கு என்ன இருக்குது? அதுக்கு டைரக்ஷனும் இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் டேக்கன் டு தி டைரக்ஷன் இன் விச் நார்த் போல் ஆஃப் தி காம்பஸ் மூவ்ஸ். சொன்ன பாயிண்ட் தான். நார்த் போல் எந்த டைரக்ஷன் காட்டுதோ அதை தான் நம்ம டைரக்ஷனாக கன்சிடர் பண்ணோம். நம்ம இன்னொரு பாயிண்ட் பார்த்தோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் கண்டினியூஸ். நம்ம அதுக்கு போல்ஸில் அது க்ரௌடடுன்னு, ஆனால் அதுக்குன்னு அந்த இடத்துல அது இன்டர்செக்ட் ஆகிங்க பார்த்தோம்னா அது என்னதான் ஒரு க்ரௌடடாக இருந்தாலும் they don't intersect. the intersect ஆனால் காம்பஸ் வைக்கிறீங்கல்ல, அப்போது அது என்ன இருக்கும்? இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அந்த நீடலால் ப்ராப்பர் டைரக்ஷன் காட்டியிருக்க முடியாது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் do crowd but they don't intersect at any point. அப்படி இன்டர்செக்ட் ஆனால் அதுக்கு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் இல்லை. ஸோ இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு பார் மேக்னெட். ஸோ thanks for watching. Subscribe to Max Learning Fun. Next topic வந்து magnetic field lines due to a straight current carrying wire. So அதை நம்ம next video பார்ப்போம். Thanks for watching. Subscribe to Max Learning Fun. If you find it useful, like, share, subscribe. If you do have doubts, comment down in the comment section. Thank you.